ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உண்மையான நாளிலே நம் ஆண்டவரை துதித்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபையாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறது போல எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நம் ஆண்டவரை நன்றி இதயத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். அதை நாம் மனதில் வைத்து கொண்டு இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் துதிக்கும் பொழுது. ஆகவே உங்கள் சிறையிருப்பு, உங்கள் கஷ்டம், பாரம், கவலை, கண்ணீர் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களில் இந்த ஆராதனை கேட்கும் பொழுதே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து துதிச்சு கொண்டே இருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபிங்களா எல்லாரும் நல்ல வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை, சகோதரனே சகோதரியே, மரணத்தின் பயம் நம்மை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே. உந்தன் தழும்புகளால் குணமாகிடுவே, மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே. உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க எல்லாரும். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். மீண்டுமா சொல்வோமா? இன்னும் துதிங்க. வாயில திறந்து எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். துதிங்க எல்லாரும் நல்ல வாயில திறந்து இந்த நாளிலே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாகுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாகுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்ப
அசைவி எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே என்னை மறுபடியும் உயிர்த்தெழும் அசைவே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களிலே இன்னும் இருக்கிற இடங்களிலே விடுதலையோடு கர்த்தரை துதிங்க. நல்ல கைகளை உயர்த்தியோ முழங்கால நின்றோ இயேசுவை நோக்கி பார்த்து நல்லா துதிங்க. இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க எல்லாரும். நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே ஹல்லேலூயா ஆராதிப்பே. கண்களை மூடி ஆண்டு நோக்கி பாருங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தரை துதிங்க. காலை வேளையில மாலை வேளையில எல்லா நேரங்களிலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. வீடுகளில் இருக்கும் பொழுது நீங்க வண்டி வாகனத்தை ஓட்டும் பொழுதும் இருதயத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து துதிங்க. என்னெல்லாம் உங்க மனதில் வருதோ எதெல்லாம் உட்காந்து யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்காக கர்த்தரை தேடி தேவ சமூகத்துல நன்றி இருதயத்தோடு கர்த்தரை துதிங்க. நீங்க துதிக்கும் பொழுது உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிவார். என்ன காரியத்துக்காக நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்க எல்லாவற்றையும் அறிந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக உங்கள் காரியங்களை மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் உன்னை சூழ்ந்தாலும் கர்த்தர் மீண்டுமாக இந்த மரண படுக்கையிலிருந்து எழுப்புவார், எனக்கு பலன் கொடுப்பார், அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாவேன் குணமாவேன் நம்பிக்கையோட விசுவாசத்தோட கர்த்தரை துதிங்க. சகோதரனே சகோதரி, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட நிலைமையை நீங்கள் காணப்பட்டாலும் சரி, என்னை கர்த்தர் எழுப்புவார். உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க, உங்க காரியத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி மனங்கசந்து கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. வியாதியின் வேதனை எல்லாம் நீங்கி போகும். மரணத்தின் பயம் உங்களை விட்டு கர்த்தர் நீங்க கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். மீண்டும் உங்களை எழுப்புவார். ஆவிக்குரிய நிலைமையில ஒருவேளை நீங்கள் மரித்து போயிருக்கலாம். ஆவிக்குரிய நிலைமையில நீங்கள் மரித்து போயிருந்தால் உங்களை உயிரிடை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கை எல்லாம் இழந்தாலும் அவ்வளோதான், இனிமேல் வாழ்க்கையே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் உட்காந்து யோசித்து கொண்டிருக்கிறீங்க. இனி என்ன பண்ண போறேன்னே தெரியலையே, எதை எப்படி செய்யணும், எதை எப்படி நடத்தணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று சொல்லி நீங்கள் மன கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு அப்படியே நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கல்லறின் கல்லை புரட்டுவார், மறுபடியும் உயிர் திரும்ப செய்வார், மறுபடியும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கர்த்தர் கொடுப்பார், மறுபடியும் உங்க பிசினஸை கர்த்தர் உயர்த்துவார், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை மேன்மைப்படுத்துவார், பிள்ளையுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். யோவான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை நினைத்து வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதான் சொல்றாரு. இவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி நடக்கும், எப்படி இந்த அற்புதம் நடக்கும், எப்படி சுகம் கிடைக்கும், எப்படி இது நடக்கும் நீங்க யோசித்து கொண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் 4 நாள் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆயிடுச்சு, எப்படி இது சாதமாகும், எப்படி இது நடக்கும்? நடக்கும்.
நாளைக்கு கூட நடக்கும். நீங்க விசுவாசித்தீங்களா தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசின்னு சொல்றார். உடனே அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல அந்த கல்லை எடுத்து போட்டார். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்க என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, நீ வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான். பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய அற்புதத்தை கத்தந்த ஜனங்கள் மத்தியில கத்த செய்தார். ஜனங்கள் விசுவாசித்தாங்க. விசுவாசித்தபடினாலதான் அந்த அற்புதத்தை மரித்திருக்க லாசருவை கத்தர் எழுப்பினார். இது போல நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அமைதியா அப்படியே ஒண்ணுமே இல்லாம, பிசினஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, வாழ்க்கையில குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவருக்கு இடத்தை கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை கனம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையானதை காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், இயேசுவை நோக்கி சொல்றார், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்க எந்த நிலைமையில நீங்க லாஸா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா உங்க வேலை, உங்க பிசினஸ், உங்க தொழில, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீங்கள் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தனிமையின் எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும், கண்ணீரின் படுக்கையா மாறினாலும் நம்மை அரவணைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்க கவலையெல்லாம் ஆண்டவர் மேல வைங்க. கர்த்தர் இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் தருவார். உங்களுடைய கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் நீக்கி போடுவார். துக்கங்கள் சந்தோஷமாய் மாற பண்ண என் இயேசு வல்லவராக இருக்கு. அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்களோடு இணைந்து கர்த்தரை துதித்து ஆராய்ந்திருக்கிறார்கள். பல காரியங்களை சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறேன். கேட்டது மாத்திரமல்ல, கேட்டதுக்கு பதில் தந்து நடத்துங்க. கிருபையாக, இரக்கமாக, தயவுள்ளவராக இருந்து அற்புதங்களை, அதிசயங்களை தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. எதெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறார்களோ, எதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்லி பாரத்தோடு கவலையோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ, அதை மீண்டுமாக கட்டி நீர் எழுப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வீடுகளில் பிள்ளைகள் இருக்கிறார்கள், வெளியே இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் வேலை செய்கிற இடங்கள் இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாமே அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு பிசாசு ஒருவரையும் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்படி கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தர் நடத்துங்க. இந்த நாள் எங்கெல்லாம் போறாங்களோ கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்னும் பின்னுமா சென்று நீ வழிநடத்தி அவளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். நான் தனிமையில் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து பெரிய காரணம் செய்யுங்க, அவளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே.